எந்திரிச்சு உட்காருங்கண்ணே. எந்திரிங்க, மெதுவா எந்திரிங்க. பாத்து பாத்து. வாப்பா. என்னம்மா, நான் வந்தது கூட தெரியாம ஏதோ தீவிர யோசனையில் இருந்தீங்க. நான் வேற என்ன யோசிக்க போறேன்? இந்த திருவிழாவை நீ நல்லாவே நடத்தணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் நடத்துறேனா? இந்த திருவிழாவை நான் நடத்தலம்மா. என்னப்பா சொல்ற சண்முகம்? ஆமாம்மா, குண்டத்து காளியம்மன் கோயில் திருவிழாவை என்னால எப்படிமா நடத்த முடியும்? அந்த தாய் அவளோட திருவிழாவை அவளே கோலாகலமா கொண்டாட்டமா நடத்தி முடிச்சிருவாமா. இதுல நான் வெறும் கருவி மட்டும்தாம்மா. சாமிங்களோட திருவிழாவை மனுஷங்க எடுத்து நடத்துறாங்கன்னு சொல்றது மிகப்பெரிய அநியாயம் இல்லையாமா? டேய் சண்முகம், வாத்தியார் வேலை பார்த்தவனாச்சே, அந்த பேச்சும் பகுமானமும் உன்கிட்ட இல்லாம போயிடுமா? ஆனா ஒண்ணு, குண்டத்து காளி உன்னை கருவியா பயன்படுத்தி இந்த திருவிழாவை நடத்த முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா அந்த என்ன கருவியா பயன்படுத்தி உன் கதையையும் உன் குடும்பத்தோட கதையையும் முடிக்க போறான்டா. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சொன்னது சரிதானே? சண்முகம் சொல்றது சரியில்லாம போயிடுமா? சின்ன வயசுலயே நீ இப்படித்தான். நீங்க பழசெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எப்படி மறப்பேன் சண்முகம்? அப்போ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் விரதம் இருக்கேன், இந்த வீட்டுல கை நினைக்க மாட்டேன்னுலாம் சொன்னீங்களா? உங்க மனசுக்குள்ள என் மேல ஏதாவது கோவம் இருக்காமா? கோவமா? எனக்கா? உன் மேல எனக்கு என்ன கோவம்? எதுக்கு கோவம் சண்முகம்? எனக்கு கோவம் வர்ற அளவுக்கு நீ எந்த கெடுதலும் பண்ணலையேப்பா. இன்னும் சொல்ல போனா என் குடும்பத்துக்கு நீ நல்லது தானே பண்ணிருக்க. நான் உண்மையிலேயே விரதத்துல தான் இருக்கேன். அப்படியா? பரவாயில்லம்மா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல சைவ கடையா பார்த்து உங்களுக்கு சைவ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீங்க சாப்பிடுங்க. சரிங்கம்மா, சுந்தரபாண்டியும் மற்றவங்களையும் நான் கீழே கூட்டு போய் சாப்பிட வச்சிடறேன், நீங்க சாப்பிட்டுருங்க. சரிப்பா. ஆறி போயிடும், சீக்கிரமா சாப்பிட்டுருங்க. சாப்பிட்றேன். சரிங்கம்மா. வாங்க வாங்க. வாங்க வாங்க. வாப்பா. வாங்க. கண்ணே, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்குல்ல? எல்லாமே ரெடியா இருக்கு மாமா. சாப்பிட சொல்லிடலாமா? என்ன சுகாசினி, 3 பேரும் இங்கேயே உட்கார்ந்து இப்படி தூங்கிட்டு இருக்காங்க? நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு ரூமுக்கு கூட போக முடியாம இங்கே படுத்துட்டாங்க போல இருக்குமா. மாமா, 3 பேரும் எப்படி கிடக்குறாங்க பாத்தீங்களா? நான் பள்ளி போட்ட சாப்பாட்டை 3 பேரும் நல்லா சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு.
அதான் மயங்கி கிடக்குறாங்க. ஆனா வாத்தியும் அவன் மருமகளும் இவங்க 3 பேரும் அசந்து தூங்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமா கௌரவ், போற போக்க பார்த்தா நீ சொன்ன மாதிரி இன்னைக்கே ஒரு விக்கெட் விழுந்துரும் போல இருக்கே. என்ன சுந்தரம் வாங்க. இப்படி தூங்குறாங்க பாத்தியா? ஆமா. சமையல் வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்குதே. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், உன் மருமக ரொம்ப நல்லா சமைப்பா போல இருக்குதையா. ஆமாப்பா, எங்க அம்மாவோட கைப்பக்குவம், என் தங்கச்சியோட கை ருசி அது அப்படியே அண்ணத்தோட சமையல்ல இருக்கும்ல. பிரமாதம் பிரமாதம். அம்மாடி, இன்னைக்கு நான் உன் சமையல ஒரு வெட்டு வெட்டுறேன். உட்காரு. உட்காருங்கம்மா. மாமா நீங்களும் உட்காருங்க, இவங்களோடய சேர்ந்து சாப்பிடுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல கண்ணு, எல்லாரும் சாப்பிட்டு முடியட்டும், அதுக்கப்புறமா நான் ஏன்பா சண்முகம், இப்பவே என்ன நேரம் ஆயிடுச்சு? இதுக்கப்புறம் எப்ப சாப்பிட போற நீ? நீ தான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து சாப்பிடணும். வா உட்காரு. சரி உட்காரு. சரி சரி உட்காரு. எனக்கு ஒரு தட்டை வையே, சாப்பிட்டுருவோம். தேங்க்ஸ் அண்ணா. சாப்பிடுறியா? உன்னை ஏதாச்சும் பண்ணணுமே. ஆஹா, முருங்கைக்காய் சாம்பாரா? ஸ்மெல்லே கம கமன்னு இருக்கே. முருங்கக்காய் சாம்பார் செய்யறதுல அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட். பெரிய பெரிய ஜாம்பவான் கூட அது முன்னால் நிக்க முடியாது, அவ்வளவு பிரமாதமா செய்யும். அக்கண்ணே, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? சாம்பார் எடுத்து ஊத்து, சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லட்டும்.